இப்போ யாழ்ப்பாணத்தில் வந்து மதுபாவனை அதிகம்னு சொல்கிறாங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? காசு அதிகமாக இருக்கே மது பாட்டி போடுறாங்க, குடிக்கிறாங்க. இப்போ சின்ன சின்ன பிள்ளைகள் இப்போ மீச முளைக்க ஆக்களே இப்போ எல்லாம் குடிக்கிறாங்க, சிக்கர் அடிக்கிறாங்க, ஒளிஞ்சு எல்லாம் செய்கிறாங்க. அதை யார் என்ன செய்கிற? இப்போ அவங்க உணரணும். மற்ற அரசாங்கம் அதுக்குரிய நடவடிக்கை எல்லாம் எடுத்துக்கொண்டு இருக்குது. புகைத்தல் குடிக்கக்கூடாது, அது வழி ஒட்டு இது வழி ஒட்டு, அதை பார்த்து திரும்பவும் அவங்க செய்கிறாங்க. போலீஸ் இருக்குல்ல, இப்போ போலீஸ் என்ன சொல்லும், 18 வயதுக்குள்ளே இதாண்டவனா பாய்க்கோனாமன்ட்டு அவனை என்ன செய்வான், போவான் கடையில் பிடிவட்டா அந்த வேணுமெண்ட காணி திருப்பி 18 வயது பிறகு தான் பாய்க்கணுன்ட்டு இதாண்டு தண்ணில் ஒரு தூண்டுதல் கொண்டு வரும், கருவம் கொண்டு வரும். அதுக்காண்டி 18 வயது பிறகு என்ன செய்வான், கட்டாமல் பாய்ப்பான். அதே அவங்களுக்கு ஒரு விளம்பரம். வேறு சங்கம் தானே முடிவெடுக்கணும். கனவா ரெட் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்குது யாழ்ப்பாணத்தில். அதெல்லாம் முதல் அரசாங்கத்தால் எடுக்கணும். எடுத்தால் தான் அதுக்கு ஒரு தீர்வு ஒன்று கிடைக்கும். இல்லையென்றா அது தீர்வு கிடைக்காது. எல்லாம் சொல்கிறாங்க பார்வையில் மூடுங்கோ குடிக்க மாட்டோமெண்டு. ஆனால் 180 மக்கள் குடிச்சு கொண்டு தான் இருப்பான். அது மூட சொல்கிறவங்களே குடிக்கிறான். அதனால் சுவாய நிப்பாட்டையில கட்டுப்படுத்தி கொள்ளலாம். அவங்க திருந்தணும் தம்பி. நான் தான் என் குடும்பத்தை பார்க்கணும். அதே மதுவை வெளிநாட்டு வருமானம் இந்த வடமானத்தில் கூட நினைக்கிறேன். எல்லா இடம் இருக்குது, நெஞ்ச கூட. ஏன்னா ஃபேமிலியில் ஒரு ஆள் 2 பேர் கட்டாயம் பொடியில் இருக்கிறாங்க. வருமானம் கொண்டா தான் குடிக்கலாம். நான் ஒரு சாரதி, இந்த சாரதி எனக்குரிய வருமானம் தான் நான் சீவிக்கலாம். அது குறைகிறதுக்கு என்ன சுதந்திரம் கூட இருக்குது. அப்படின்னாலே அது இப்போத்த கலாச்சாரம் அதை தான் விரும்புது. சின்னலேருந்து பெரியவரே மது அது நார்மலாக போயிட்டு ஏன் இருக்குன்றதுனா இதுக்கு அரசாங்கம் தான் ஒரு முக்கிய காரணம். அரசாங்கம் தேவையற்ற பார்களை திறந்து கொடுத்து கொண்டு இருக்கு. மற்ற போதைப் பொருளை அதுக்குள்ளே ஊட்டி கொண்டு இருக்கு. இந்த இதுகளுக்கு எல்லாம் காரணம் அரசாங்கம் இதை கட்டுப்படுத்துமா இருந்தால் இந்த போதைப்பொருள் இன்றைய இது இவ்வளவு தூரம் சீரழியாது. இன்றைக்கு சின்ன புள்ளிகள் 18 வயது புள்ளிகளே 16 வயது புள்ளிகளே மது அருந்து மற்ற இந்த போதைப்பொருள் இதுகளே செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்போ இதுக்கு காரணம் அரசாங்கம் திட்டமிட்டு ஒரு செயல் இதை செய்து கொண்டிருக்கிறது. அண்மை காலமாக பேப்பரில் பார்த்த அளவில் யாழ்ப்பாணத்தில் மது விற்பனை கூட வென்று விடாது. அதுக்கு முக்கிய காரணமும் யாழ்ப்பாணத்தில் இருக்கிற சிங்கள ஆக்கள், வேலை செய்கிற ஆக்களும் மற்ற இராணுவம் எல்லாம் பொதுவாக எல்லாரும் இங்கே கூடுதலாக இருக்கிறதால் அவைகளும் கொஞ்சம் குடிக்கிறதால எல்லாமே எங்கள் மீதே திணிக்கப்படுது. யாழ்ப்பாண பொடியெல்லாம் குடிக்கிற வரும் எல்லாம் கலந்து இங்கே நடப்பதால் தான் இப்படி தனிப்பட்ட முறையில் வீதம் பார்க்க போனால் அது ஏகசமனதாக சரிசமனாகத்தான் இருக்கும். அதிகம் மது பாவின கஞ்சா மற்றது ஏதோ என்ன ஒன்று சொல்கிறாங்க, அதுகளெல்லாம் கூடி போச்சு. உள்ள புள்ளியால் முழுக்கா கட்டு சந்தி வழியாக நிற்கிது. அம்மா மேரோட கதைக்காத பிள்ளை எனக்கு அம்மாட்ட கலத்தி கட்டி பிடிக்குது, சண்டை பிடிக்குது. அம்மா மரியாதை கதைக்க அம்மா கடிக்கிற பிள்ளைகள் அப்படி இல்லை. ஆனால் பக்கத்து இருக்கிறதெல்லாம் அப்படியே ஒரு குடும்பங்கள் தான். அப்போ அப்படியெல்லாம் நடக்கும். இந்த கசிப்பை பாருங்க, பானை குதமாக பிடிக்கிறாங்க, பிடிக்க காய்ச்சுறாங்க. கஞ்சாண்டா பேப்பரில் வந்து கொண்டே இருக்குது. என்ன காரணத்துக்காண்டி? என்ன மக்களை பழுதாக்கணும். இந்த யாழ்ப்பாணத்து மக்களை அடிமட்டமாக்கும், தலை தூக்க விடக்கூடாது. கொழும்பில் அவங்க அங்கே இடங்களில் இதண்டா மாதிரி இங்கே அதே எல்லாமே நடக்கணும், பிஸ்னஸ் நடக்கணும். நாங்களும் தடை செய்யணும்னா 100 பலம் செய்யும். கண்டும் காணாத மாதிரி இருக்கிறாங்க சிலர். அப்படியா? கண்டும் காணாமல் தான் முழுமையாக நடக்குது. இதுக்கு பின்னுக்கு பெரிய ஆக்கள் தான் இருக்கணும். சின்ன ஆக்கள் ஒரு தரம் இல்லை, பெரிய கையாக்கள் பின்னால் இந்த பிஸ்னஸ் நடந்து. இப்போ ஒரு எம்பியாக இருப்பான், அவன் கொண்டு வந்து கொடுத்து போகிற ஆக்கிட்ட கொடுத்து போட்டு அவன் அங்கே எம்பி பதவியோடு இருப்பான். அதுக்கு பின்னால் இது நடந்துகிட்டு இருக்கும். ஏதாவது பிரசிடெண்ட்டை வர நீ எம்பி போக மாட்டேன், அடுத்தவர் தான் போவேன். பேருந்து எடுப்பினோம் அதுக்கு கதைச்சு அவங்க அதை உணரணும். மது இருந்த வேறுன்னு சொல்லி அவன் கேட்க போகிறது இல்லை. அதை பார்க்க தெரியுது. நிறைய கடைகள் இரவையில் குடிச்சு போட்டு திரிகிறாங்க ரோட்டு வழியை. அதுகள் தேவையில்லாத பிரச்சனைகள் எல்லாம் இருக்குது. கேள்விப்பட்டிருக்கேன், கண்டும் இருக்கலாம். அதுகளெல்லாம் கட்டுப்படுத்தணும். பெரியாக்களோட இந்த பெரியாக்களோட சின்னங்கள் பழகி அவை சொல்கிறத கேட்டு நடக்கிறதால அவை செய்ய சொல்கிறத செய்கிறதால அவை செய்ய தூண்டுறதால தான் அந்த இதுகள் நடக்குது. இப்போ என்ன பார்த்தாலும் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பாலியல் துஷ்பிரயங்கள் அதெல்லாம் என்னதால் நடக்குது, இந்த மதுவான பாவனையால் தான். உண்மையிலே இப்போ நூரேலியா விட யாழ்ப்பாணம் தான் ஃபஸ்ட்டுன்ற நம்பலாம். இப்போ நாங்கள் கேள்விப்பட்டவரையில் உங்களை போல் சின்ன பசங்களாம் இப்போ அதிகமாக குடிக்கிறாங்களா? நீங்கள் இந்த வகையில் இருக்கிறீங்க? நாங்கள் நீட்டாக தான் இருக்கிறோம். நாங்கள் எந்த இடம் இல்லை, வகுப்புக்காக தான் மாறினாங்க. யாழ்ப்பாணம் பிள்ளைகளை பார்த்தாலே விளங்குது. ஒரு இதில் தான் இருக்கிற நம்ம அந்த இதுக்கு அடிமைப்பட்டு இருக்கிறார்கள் மாதிரி தான் தெரியுது. இதே இப்படி அடிமை ஆகுறாங்க, என்ன காரணம்? இந்த இப்போ பொது இடங்களில் எல்லாரும் சிகரெட் அந்த மதுபானங்களை பாவிக்கிறது. இப்படி இப்போ வேலைக்கு விருப்பம்னா அதுக்கு இடங்கள் இருக்குது. அந்தந்த இடங்களில் பாவிச்சா அதுக்கு மற்ற சின்ன பிள்ளைகள் அடிமையாகாங்க. சில போய் சொல்கிறாங்க தாங்க லவ் ஃபெயிலியர் அதால் அப்படி பாக்குறாங்கண்டு. சில பேர் ஒரு
என்டர்டெயின்மெண்ட் அதை செய்து கொண்டு வராங்க அப்படின்னு சொல்லிட்டு போகலாம். அதனால் இளைஞர்கள்லாம் அதுக்கு கூடுதான காரணம். அதுக்கு வீட்டுக்காரர்களும் அதுக்கு ஒரு காரணம். இளைஞர்களுக்கு டியூஷனுக்கு காசு கொடுக்குறேன் அவர்கள் தவறாக அதை பயன்படுத்தி கொள்ளணும். அதனால் மதுவானம் விலை கூடினாலும் மதுவானம் அதுக்கு அடிமைக்கு இது உள்ளார் அபாலிகர். ஆரம்ப காலம் தொடக்கம் இன்று வரைக்கும் யாழ்ப்பாணத்தில் கல்வி என்றாலும் சரி, கலாச்சாரம் என்றாலும் சரி, பண்பாடு என்றாலும் சரி கட்டுக்கோப்போட கட்டி கழக்கப்பட்ட வந்த ஒரு இடமாக தான் யாழ்ப்பாணம் திகழுது. அந்த அடிப்படையில் சொன்னால் இப்போ குறிப்பிட்ட ஒரு காலப்பகுதியாக திட்டமிட்ட ஒரு சதி நடவடிக்கை மூலம் மாணவர்கள் மத்தியில் குறிப்பாக போதைப்பொருள் பாவனையை கட்டவிழ்த்து விட்டு மாணவர்களை அதுக்குள்ளே திசை திருப்பி அந்த போதை வசதிக்குள்ளே அடிமையாகி அவர்கள் அதுக்குள்ளே திசை திருப்பி கல்வியை முற்றுமுழுதாக சீரழித்து அதை ஒரு அடிநிலைக்கு கொண்டு வர ஒரு செயற்பாடன் ஒரு திட்டமிட்ட ஒரு திணிப்பு நடவடிக்கை நடந்து கொண்டு இருக்குது. அதில் தான் இலங்கையில் உள்ள மாவட்டங்களுக்குள்ளே யாழ்ப்பாணம் தொடர்ந்து 2 தடவை அடுத்தடுத்து 2 வருடங்கள் முதலாவது இடமாகும். அதுக்கடுத்தாக தமிழர்கள் வாழ்கிற மாவட்டமான நுவரேலியா மற்றும் மட்டக்களப்பு போன்ற மாவட்டங்கள் அதுக்கு அடுத்த நிலையிலே காணப்படுறது நாங்கள் காணக்கூடியதாக இருக்குது. 2011ஆம் ஆண்டு இலங்கையில் ஹலால் டேக்ஸ் வீதம் 21 வீதம், போன வருஷம் 34 வீதம். இந்த இடைக்கெல்லாம் ரேஷியோ எங்கே கூடியிருக்கேன்டா நோர்த், குறிப்பாக யாழ்ப்பாணம். மைத்ரிபால சிறிசேன சொல்கிறார் இலங்கையில் யாழ்ப்பாணம் தான் முதலிடத்தில் நிற்கிது மதுபாவனையிலேண்டு. எவ்வளோ தூரத்துக்கு அதிலே நாங்கள் எங்கள் நிலைமை எங்கே இருக்கேன் போக நல்லா விளிம்புக்கே போயிட்டேன் நாங்கள். இப்போ முறையின்படி பார்த்தா அரசாங்கம் ஒதுக்கு வாயால் சும்மா எல்லாரும் கழிச்சோன்னு இருக்காம வெட்டெக்ஸை கூட்டு நேரம் எங்கிட்ட ஹலால் டெக்ஸை இன்னும் நல்லா இன்க்ரீஸ் பண்ணலாம். அளவு பிரமாணங்கள் உண்மைக்கலாம். அவங்க இந்தியாவில் தமிழ்நாட்டில் ஓரளவுக்கு மது விலக்கு ஓரளவுக்கு கொண்டு வந்துடும், பூர்ண மது விலக்காக கொண்டாடி ஓரளவுக்கு மது விலக்கு கொண்டு வந்துடும். அதே மாதிரி நாங்களும் கொஞ்சம் மது விலக்கை கொண்டு வரணும். உங்கள் முடக்கு பார்ஸ் அங்கே வவுனியா பார்த்தோன்னா வவுனியாவில் இது சந்து அங்கால பாஸ் இருக்குது. அதே மாதிரி யாழ்ப்பாணம் டவுனுக்கு பார் இருக்குது. வவுனியாவில் டவுனுக்கு சொல்ல மாட்டோம் கூடுதலாக பார். இங்கே ஊராக முழு இடம் பார் வச்சுருக்காங்க. இதுக்கு எவ்வளவு சாத்தியம்? சுற்றுலா விடியல் நடத்தினோம். சுற்றுலா விடியலுக்கும் பார் லைசன்ஸ், சில சுற்றுலா விடியல் பார் லைசன்ஸ் இல்லாமலே குடிக்கணும். அப்போ அந்த இடத்துல நாங்கள் யோசிக்கணும் என்ன எல்லாமே இருக்குது நாங்கிறமாண்டு. அதைகளெல்லாம் கட்டுப்படுத்தணும். எப்படி கட்டுப்படுத்தலாம்? அதை கட்டுப்படுத்துறது இங்கே இருக்கிறாக்கெல்லாம் அதை உணர்ந்து இதாண்டோணும். வீணான செலவுகள் எல்லாம் வண்டி குடிக்கிறது தப்பு இல்லை, ஆனால் ஒரு அளவோட வீட்டில் குடிச்சு போட்டு அமைதியாக இருக்கிறது நல்லது. இப்போ கூட்டிக்கொண்டே போகுது. இப்போ மெக்சிகோ மலேசியாவோட நாங்கள் போட்டி ஓட்டுக்கொண்டு இருக்கிறோம். இப்போ ஃபஸ்ட்டு நாங்கள் அடிக்கிறோன்னு தெரியல. பார்ப்போம் அது ஏதாவது ஒரு நடவடிக்கை அதுக்கிட்ட எடுக்கக்குள்ளே எதிர்காலத்தில் கட்டுக்கோப்பு கொண்டு வரலாம்னு நினைக்கிறேன். இப்போ அரசாங்கத்தினுடைய பாதுகாப்பு படையினரும் அவையின்ற உதவிகள் இல்லாமலே நாங்கள் அந்த காலங்களில் இருந்த நாங்கள். இப்போ அவையின்ற அதுகள் இருந்தாலும் கூட நாங்கள் சுயமாக சிந்தித்து வாழக்கூடிய ஒரு முறையை நாங்கள் பின்பற்றி கொண்டு வந்தால் நாங்கள் சில விஷயங்களிலிருந்து தவித்துக் கொள்ள முடியும். அது சேம் வயதுக்காரோட பழக வேணும், அவையோட கெட்ட வழியில் போடாமல் தடுத்துக்கணும். யாராவது ஏதாவது சாமான்கள் தந்து சாப்பிட சொல்லிக்கிட்டு அதில் செய்யாமல் இருக்கணும், சாப்பிடாம தான்டா. மதுபானத்தை தடுக்கணுமெண்டா இல்லை மக்களிஞ்ச தொண்டுதுலன்னு தான் இருக்குது. நாங்கள் எத்தனையோ முறை அப்படி ஒரு ஊர்வலத்தை பச்சனாங்க நடத்தினாங்க. மதுபாவனுக்கு எதிராக எத்தனையோ ஊர்வலம் பச்சனாங்க. ஓ பாவனை அதிகமாக இருந்தாலும் ஒரு மட்டுப்படுத்த பாவனை இருக்கலாம். மட்டுப்படுத்தன்ட்டு சொன்னாலும் அதுக்கும் ஒரு படிக்கிற புள்ளிகள் சொல்லியிருக்க அந்த புள்ளிகள் போனால் கொடுக்கக்கூடாது. அப்படியான ஒரு புத்தகம் எடுக்கக்கூடாது, பூரி கொடுக்கக்கூடாது, ஒரு சேராய கடைக்கு எடுக்கக்கூடாது. இதுதான் இவை தான் போகணும், இவை தான் போகணும். கொடுத்தாலும் அந்த கடைக்காரனும் அதை கொஞ்சம் அவதானிக்கணும். இது எங்கே போய் இது என்ன செய்யறதுன்னா பக்கத்து நிற்கிறவே அதை செயல்பா அப்படி கண்டுட்டா உடனே அதுக்கு நடவடிக்கை எடுக்கணும். நாங்கள் போராட்டங்கள் நடந்து பார்த்தோம். மூணு குடி அமைச்சது மீனவர் அமைப்பில் மூணு குடி அமைச்சது இதை பற்றி நாங்கள் எத்தனையோ போராட்டம் நடத்தி பார்த்தோம். இன்னும் எங்களை சொந்த ஊருக்கு விடையில்லை. நாங்கள் தான் குடிக்காம விட்டாலே எல்லாரும் தெரியாது. தானே உணரணும், தான் குடிக்கக்கூடாது, மற்றபடி ஒன்றுன்னு சொன்னான் அதில் ஊர்னவே குறைக்க முடியாது. வீடியோ நல்லா இருந்தால் லைக் பண்ணுங்கள், நல்லா பிடிச்சிருந்தா கீழே கஷ்டத்தை பண்ணாமதுங்க. தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கேன். சால்ட் அவர் எப்படின்னா கேங்ஸ்டர் ஆனார்? அவர் பிறக்கும் போதே கேங்ஸ்டர் சார். காலையிலேருந்து பல்லே விலகாத மூதேவி மூஞ்சி ஃபுல்லாக மேக்கப் அப்படிங்கன்னு ஒரு கேவலமான கன்றாவியான செல்ஃபி எடுத்து போடுவோம். காஃபி இல்லை உனக்கு காது கேட்குதா இல்லையா? ஏன் உனக்கு 2 கை இல்லை? ஏன் இப்போ காஃபி கொடுத்துட்டு வேலை செஞ்சால் குறைஞ்சா போயிடுவேன்.